ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பெரிய சிகரமும் அழகிய டீ எஸ்டேட்டுகள், நேச்சர் சம்மந்தப்பட்ட வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட், இதெல்லாமே அமைஞ்ச ஒரு மாவட்டம்தான் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமே ஒரு 3 இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி. இந்த 3 தான் அட்ராக்ஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து இந்த இடத்துல மிக முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நீலகிரி டீ எஸ்டேட்ஸ் தான். நீலகிரி டீக்குன்னே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா லெவலில் இருக்குது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் டீ விளையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும். டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன் அதிகமாக ஹில் ஸ்டேஷன்ஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கும். அடுத்து இந்த ஏரியாவில் தான் தொட்டபெட்டா ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா, அது இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய லேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டி லேக், இங்கே போட்டிங் எல்லாமே போகலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பைக்காரா லேக் போட்டிங், அது பக்கத்துலேயே ஃபால்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அவலாஞ்சி லேக், இது கொஞ்சம் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் எமரால்டு லேக், கேத்ரின் ஃபால்ஸு, இது மாதிரியான நேச்சரும் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன், சிம்ஸ் பார்க்கு, ஒரு நேச்சர் விரும்பக்கூடிய பிளான்டேஷன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரிஞ்சவங்க, டீ எஸ்டேட்ஸோட டீ இப்போ எப்படியெல்லாம் உருவாகுது, டீயை பற்றினா ஏகப்பட்ட ரிசர்ச் சென்டரும் அங்கே இருக்குது. மேலும் இது வந்து ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு. வெஸ்டர்ன் காட்ஸே வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், உலக பாரம்பரிய சின்னத்தில் வச்சுருக்காங்க. அதான் அழிக்கக்கூடாத இடங்களை வந்து பாதுகாக்கிறது தான் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜோட அமைப்பு. அது வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப ரிசர்வ்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. பல்லுயிர் அந்த சம்திங் வேர்டில் வரும், அதுதான் இது. இங்கே இருக்கக்கூடிய காட்டையும் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு பொறுத்து. அதில் முக்கியமாக முதுமலை டைகர் ரிசர்வ், இதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான். இது தமிழ்நாடுல இருக்குது, இது தமிழ்நாடு சைடில். அதுக்கப்புறம் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் வந்து கர்நாடகா சைடில். இது மாதிரி ஒரு சைட்லேயும் ஒரு சைடில் இந்த காடு மிகப்பெரிய காடு. இது 3 சைட்லேயுமே வரும். கர்நாடகா, கேரளா, நம்ம 3 பேருக்குமே வரும். நம்மளுக்கு முதுமலை டைகர் ரிசர்வாக வரும். அடுத்து இங்கே முக்குர்த்தி நேஷ்னல் பார்க், இது வந்து நீலகிரி வரையாடோட அழிவறதை வந்து போக்குறதுக்காக இந்த பார்க் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது அடுத்து முக்கியமாக இந்த மலை ரயில் வந்து இந்தியாவிலே மொத்தம் 3 தான் இருக்குது. இது யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்களில் இருக்குது. அந்த 3 ட்ரெயினை பற்றியுமே யாருக்குன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலே 3 ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஊரில் அது ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெருமைனே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்கே தொட்டபெட்டா பீக், இதுதான் ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு. இதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் பனோராமிக் வியூ கிடைக்கும். ஹையஸ்ட் வியூலேருந்து பார்க்கும்போது ஆல் ஓவர் அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த க்ளவுட்ஸ் மூவிங் ஆகி போகிறதையும், கிளியர் ஸ்கையாக இருந்துச்சுன்னா உங்களோட அந்த ஏரியாவே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு வியூவும் ஆசமான வியூவும் நம்மளுக்கு அமையும். அது கிளைமேட்டை பொறுத்து. அடுத்து இங்கே ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் சொல்லணுன்னா முக்கியமாக டால்ஃபின் ஹவுஸு, கொடைக்கானல் வியூ பாயிண்ட்ஸு, லேம்ப்ராக்கு, இன்னும் பல வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே முக்கியமான சுற்றுலா இடங்கள் நீலகிரியில். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.